வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் சந்திரசேகர் கூட்டி வந்த அடியாள்களே கூச்சலிட்டு காடைத்தனம் புரிந்தனர். கஜேந்திரன் கருத்து. கிளிநொச்சியில் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல், 14 பேர் கைது. சலேயின் கணனிக்குள் மறைந்துள்ள மர்மம் என்ன? உண்மையை அம்பலப்படுத்திய ஆளும் தரப்பு. தென்னிலங்கையில் சூடுபிடிக்கும் அரசியல், ரணில் சஜித் திடீர் சந்திப்பு. ஒவ்வொரு லீட்டர் டீசலிலும் அனுரகுமார் 98 ரூபாய் திருடுகிறார். சம்பிக்க ரணவக்கு குற்றச்சாட்டு. புலம்பெயர் அமைப்புகளிடம் அரசு பெற்ற நிதியை உடனடியாக வெளிப்படுத்துங்கள். அர்ஜுனா எம்பிக்கு பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் சவால். அடுத்த மாதம் முதல் பேருந்து கட்டணத்தில் மாற்றம், வெளியான தகவல். கிளிநொச்சியில் STF பொதுமக்களிடையே கடும் மோதல், 14 பேர் கைது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அழைத்து வந்த தேசிய மக்கள் சக்தியின் அடியாள்கள் காடைத்தனமாக கூச்சலிட்டு கூட்டத்தை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற குழப்பம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குற்றம் சுமத்தினார். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு தரம் உயர்த்துவது தொடர்பான விவகாரத்திலும் தையட்டி விகாரை காணி விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கருத்துக்களை முன்வைத்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் குழப்பமடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை உரையாட விடாமல் தடுத்து தொடர்ச்சியாக குழப்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். எனினும் அந்த விடயங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உறுதியாக நின்று மக்களுடைய காணிகளை சுவீகரிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்த போது பொதுமக்கள் அரம்பிலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக கூச்சலிடத் தொடங்கினர். கிராமங்களிலே அடிக்கடி வன்முறைகளில் ஈடுபடுகின்ற நபர்கள் காடைத்தனமாக கூக்குரலிடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு அவர்கள் கருத்து சொல்கின்றவர்களை காணொலி எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். அது மட்டும் அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பிரதிநிதியாக நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து சொல்ல முற்பட்ட போது எனக்கு முன்னால் வந்து நின்று என்னை சபை நடவடிக்கைகளை பார்க்க விடாமல் தடுத்து கொண்டு என்னை காணொலி எடுத்து அச்சுறுத்திக் கொண்டிருந்தனர். தங்களுடைய இனவாத முகம் அம்பலப்படுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கும் ஊடக சுதந்திரத்தை முடக்குவதற்கும் அங்கே வருகின்ற மக்களை தமது பிரச்சினைகளை கூறவிடாமல் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளும் சந்திரசேகர் தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்தார். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்த 14 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தபோது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட 14 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சம்பவம் குறித்து கிளிநொச்சி காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேசலையின் கணினியை திறப்பதற்கு கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த கணினியை திறந்தால் இலங்கையில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகிற்கும் அம்பலமாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அண்மையில் தெரிவித்தார். இந்நிலையில் அண்மையில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சலேயின் கடந்த கால பின்னணியை வெளிப்படுத்தினர். 2019 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சலேயை அரசு உளவு சேவையின் பணிப்பாளராக நியமித்தார். நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணனியில் இருக்குமானால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அதனை விட பெரிய ஆபத்து வேறு ஏதேனும் இருக்க முடியுமா என ஆளும் கட்சியினர் அமைச்சர் ஒருவர் பலத்த குரலில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இரு தலைவர்களும் மிகவும் சுமூகமான முறையில் நலம் விசாரித்து கலந்துரையாடியுள்ளனர். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக இனிவரும் காலங்களில் நேரடியான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் இதன்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது.
சமகால அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சி ஒன்றை அணிதிரட்டும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் மிகுந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் முன்னைய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு நிராகரித்துள்ளார். உலக சந்தை நிலவரப்படி தற்போதைய நிலையில் இலங்கை நாணயப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 225 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 246 ரூபாய்க்கும் வழங்கப்பட முடியும். எஞ்சிய தொகை அனைத்தும் அரசாங்கத்தின் வரிகள் மூலமாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜேவிபி தலைமையகத்துக்கும் செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொடுக்கல் வாங்கல் மோசடி மூலம் மட்டும் ஒவ்வொரு லிட்டர் டீசலும் அனுரகுமார திசாநாயக்க 98 ரூபாவை திருடியுள்ளார். இதேபோன்று ஆதித்யா பிர்லா நிறுவனத்துடன் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் அரசாங்கமாக அனுரகுமாரவின் அரசாங்கம் காணப்படுவதாக சாடியுள்ளார். இந்த நிலக்கரி மோசடியால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட நாளொன்றுக்கு 12 லட்சம் லிட்டர் டீசல் அல்லது திரவ எரிபொருள் எரிக்கப்படுவதாகவும் இதனால் பெருமளவு டாலர்கள் விரயமாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள், சிறைச்சாலைகள், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றை காட்டி தங்களை அச்சுறுத்த முடியாது என தெரிவித்த பாட்டலி சம்பிக்கரணவுக்கு வரவிருக்கும் தேர்தல்களில் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதியுதவி பெற்றுள்ளது என்பதனையும் குறித்து அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகவே எந்தளவுக்கு நிதியுதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது, அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட்டது என்பது கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை சீர்குலைக்கவும் சில தரப்புகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என்ற அச்சம் எழுந்துள்ளது. எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராயப்படுவதாக தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தங்களில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் அடுத்த 6 மாதங்களுக்கு பேருந்து கட்டணங்கள் குறைக்கப் போவதில்லை என்று கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக தனியார் பேருந்து சங்கம் தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் இதனால் ஜூன் மாத ஆரம்பம் முதல் இதுவரை சுமார் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடனான கலந்துரையாடல்களில் பின்னர் அறிவிக்கப்படும் என தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பாரிய மோதல் ஏற்பட்டுள்ளது. உமையாள்புரம் பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல்கள்வை தடுக்கும் நோக்கில் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குழு உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது விசேட அதிரடிப்படையினரை கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அயலவர்கள் தாக்கியதாகவும் இதனால் விசேட அதிரடிப்படையினர் சம்பவத்தில் ஈடுபட்டு அனைத்து தரப்பினரையும் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து கிளிநொச்சி நீதிமன்றில் நேற்றைய தினம் அவர்களை முன்னிலைப்படுத்திய நிலையில் இன்று திங்கள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.